கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ இத்தனை நாள் ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கேன்னு உனக்கே புரியாமல் போயிருக்கும். ஒரு நேரம் நம்பிக்கை வரும், அடுத்த நிமிஷம் அதே நம்பிக்கை உடஞ்சி போயிருக்கும். நான் சரியாக போயிட்டுருக்கேனா? என்னோடய வாழ்க்கை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கா? இந்த கேள்வி உன் மனசில் தினமும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த பதிவு பார்த்து முடித்த பிறகு நீ அந்த கேள்விகளை மீண்டும் கேட்கவே மாட்ட சாமி. ஏன்னா நான் உனக்கு சொல்ல வர்றது ஒரு சாதாரண பதில் இல்லை, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு உண்மை. நீ இப்போ சந்திக்கிற இந்த நிலை ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு சிக்னல். ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கைக்கு வரப்போகுது என்பதற்கான சிக்னல். அதனால தான் சாமி, உன் மனசு அமைதியாக இல்லை, உன் சிந்தனை ஒரே மாதிரி இல்லை, உன் உணர்வுகள் கூட உன்னை புரிஞ்சிக்க முடியலை. ஆனால் கவனமாக கேளு, இந்த குழப்பம் நீங்கள் போகுது. ஆனால் அது தானாக இல்லை, உனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு தான். இந்த உண்மையை தான் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த குழப்பம் அது சாதாரண விஷயம் இல்லை, அது உன் வாழ்க்கை தவறான பாதையில் போகுதுன்றதுக்கான சிக்னலும் இல்லை. அது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். நீ இத்தனை நாளாக ஒரே மாதிரி யோசித்து ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த. ஆனால் இப்போது அந்த பழைய வாழ்க்கை உனக்கு பொருந்தலை. அதனால தான் உனக்கு பழைய விஷயங்கள் மீது ஆர்வம் குறைஞ்சி போயிருக்கு. சில மனிதர்கள்ட்ட பேசணும்னு மனசே வரல, நீ ஏன் உன்னை புரிஞ்சிக்க முடியாத நிலை வந்திருக்கு. இது எல்லாம் பார்த்தா உனக்கு பயமாக இருக்கும். என்னடா இது, நான் மாறிட்டேனான்னு தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ மாறிக்கொண்டு இருக்க, அதுவே சரியான விஷயம். ஒரு விதையை நினைவில் வச்சுக்கோ. அது மண்ணுக்குள்ளே போகும்போது அதுக்கு வெளியில் உலகம் தெரியாது, அதுக்கு இருட்டு தான் தெரியும். அந்த விதை நினைக்கலாம் நான் முடிஞ்சிட்டேன் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது? அது முளைக்க தயாராகுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நீ இப்போது காண்ற இருட்டு ஒரு முடிவு இல்லை, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கு முன்னாடி வரும் நிலை. நீ இத்தனை நாளாக பிடிச்சிக்கிட்டு இருந்த பழைய நம்பிக்கைகள், பழைய பயங்கள், அவையெல்லாம் இப்போ உடைஞ்சு போகுது. அதனால தான் உன் மனசு ஸ்டெடியாக இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் நீ உச்சக்கட்ட நம்பிக்கையோடு இருப்ப, அடுத்த நாள் அதே மனசு சந்தேகத்தில் விழுந்திருக்கும். இது பலவீனம் இல்லை, இது உன் உள்ளே நடக்கிற சுத்திகரிப்பு. நீ இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கியா? நீ இப்போ யார்கிட்டையும் முழுசாக பேசலை. யாராவது ஒன்று புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தாலும் அவர்களால் புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பாதை உனக்கு தனியாக இருக்குது. எல்லாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு மாற்றம் இது. அதனால தான் நீ தனியாக ஃபீல் பண்ணுற. ஆனால் கவனமாக கேளு, நீ தனியாக இல்லை, நீ உன் உண்மையான வாழ்க்கைக்கு நிலையிற. இந்த குழப்பம் நீங்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பழைய விஷயங்களை நிறைய விட்டுட்டு வரணும். அதுதான் இப்போ நடக்குது. நீ இழக்கிற மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்க. இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, இது ஒரு அருள்வாக்கு. நீ பயந்தது நடக்காது, நீ நினைக்காத நல்லது தான் நடக்கும். நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள் உன்னை தள்ளி விட்டு வரல, உன்னை சரியான பாதைக்கு திருப்பி வைக்க தான் வந்திருக்கு. நீ யோசிச்சு பாரு, நீ நினச்ச மாதிரி எல்லாமே நடந்திருந்தா இப்போ நீ இந்த நிலையில் இருக்க மாட்ட. ஆனால் ஏதோ ஒன்று உன்னை நிறுத்தி மாற்றி வேறு வழியில் கூட்டிகிட்டு போயிருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு வரப்போகிற வாழ்க்கை நீ திட்டமிட்ட வாழ்க்கையை விட பெருசாக இருக்கும். நீ இப்போ காண்ற தடை ஒரு தடை இல்லை, அது ஒரு திசை மாற்றம். நான் உனக்கு இன்னொரு உண்மை சொல்கிறேன். உன்னை விட்டு போனவங்க உனக்கு இழப்பு இல்லை, அவர்கள் போனதால் நீ உன் மதிப்பை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்ட. அவர்கள் இருந்திருந்தா நீ இன்னும் அதே இடத்துல தங்கி இருப்ப. இப்போ நீ நினைக்கிறாயா என்னால் எதுவும் சரியாக ஆகலைன்னு? ஆனால் நான் சொல்கிறேன், எல்லாம் சரியாக தான் நடக்குது. நீயே புரிஞ்சிக்க மாட்ட. அது ஒரு அமைதியான கட்டமைப்பு. உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய உயரத்துக்கு காட்டுது. நீ இப்போ படுற ஒவ்வொரு கஷ்டமும் நாளைக்கு ஒரு காரணமாக மாறும். நான் உனக்கு ஒரு உறுதி கொடுக்குறேன், உன் கண்ணீர் வீணாக போகாது சாமி. நீ எவ்வளவு இரவு அமைதியாக அழுதுருக்க, அதை யாரும் பார்க்கலன்னு நினச்சிருக்க. ஆனால் அது எல்லாம் என் கணக்கில் இருக்குது சாமி. அதுக்கான பதில் வருது. சிறிது தாமதம் இருந்தாலும் அது தவறாமல் வரும். நீ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், நீ பலவீனம் இல்லை, நீ சோதனைக்குள்ளான வலிமையானவன். சாமி, உன் மனசு உடைஞ்சு போன மாதிரி தோணும், ஆனால் அது உடையலை, அது மாறிக்கொண்டு இருக்கு. நான் இப்போ உனக்கு சொல்கிற மிக முக்கியமான வார்த்தை, உன் வாழ்க்கை வீணாக போகாது. அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நீ இந்த அளவுக்கு போராடி இருக்கன்னா அதுக்கு பின்னாடி வெற்றி கண்டிப்பாக வரும். சாதாரணமான விஷயம் இல்லை. நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த குழப்பம், இந்த வலி, இந்த சந்தேகம் எல்லாம் சீக்கிரம் ஒரு பெரிய தெளிவு மாறும். அந்த நாள் வந்ததும் நீ சொல்லுவ, எல்லாம் காரணத்தோடு தான் நடந்துச்சுன்னு. அது வரைக்கும் நம்பிக்கையே விடாத. சாமி, இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேளு. உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகள் உன்னோட இருக்கா இல்லையா நீனே சோதிச்சு பாரு. நீ முன்னாடி விரும்பின விஷயங்கள்
இப்போ உனக்கு அவ்வளோ முக்கியமாக தெரியாது. பேசிக்கொண்டிருந்த மனிதர்கள், உன்னை கவர்ந்த விஷயங்கள், உன்னை உற்சாகப்படுத்திய சூழ்நிலைகள், இப்போ அது எல்லாம் உனக்கு ஒரு வெறுப்பாக தோணும். நீ தனியாக இருக்கேன்னு தோணும். முன்னாடி தனிமை பயமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த அமைதியில் தான் உனக்கு சுகமே கிடைக்குது. நீ யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசணும்னு மனசு வராது. இது தவறு இல்லை. இது உன் மனசு உன்னை உள்ளே கொண்டு போகிற ஒரு ப்ராசஸ். நீ யாரையும் எளிதாக நம்ப மாட்ட. முன்னாடி எல்லாரையும் நம்பின. ஆனால் இப்போது நீ உன்னை பாதுகாக்க கற்றுக்கிட்ட. இது ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லை. இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம். நீ அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. உன் வாழ்க்கை, உன் முடிவு, உன் எதிர்காலம் இதெல்லாம் பற்றி நீ ஆழமாக யோசிக்கிற. சில நேரம் அது உனக்கு களைப்பாக இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா உன் மனசு விழித்திருக்கு. இன்னொரு முக்கியமான அறிகுறி, நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியலை. முயற்சி பண்ணினாலும் அது உனக்கு பொருந்தாது. ஏன்னா அந்த லெவலை கடந்து வந்துட்ட சாமி. இது எல்லாம் சேர்த்து என்ன அர்த்தம் தெரியுமா? நீ மாறிக்கொண்டு இருக்க. இது ஒரு டிப்ரெஷன் இல்லை. இது தோல்வியும் இல்லை. இது ஒரு ஆன்மீக வளர்ச்சி. உன் உள்ளே ஒரு புதிய வாழ்க்கை உருவாகுது சாமி. அதனால தான் பழைய உன்னோட சிந்தனைகள், பழைய உன்னோட வாழ்க்கை இப்போது உனக்கு பொருந்தலை. நீ இழந்தது போல் தோணலாம். ஆனால் உண்மையிலேயே நீ தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் உண்மையான பாதைக்கு வந்திருக்க. இந்த விஷயம் கொஞ்சம் வலிக்கலாம், கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கலாம். ஆனால் இது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் சாமி. கொஞ்ச நாளில் நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவ. நான் இவ்வளோ மாறிட்டேனான்னு தோணும். அந்த நாள் தான் இந்த அறிகுறிகளின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் சாமி. இப்போ முக்கியமான கேள்வி, இந்த நிலையில் நான் என்ன செய்யணும்னு கேட்பேன். நான் உனக்கு நேரடியாக சொல்கிறேன், அவசரப்படாத. உன் வாழ்க்கை உடனே சரியாகணும், உடனே ஒரு முடிவு வரணும்னு நீ உன்னையே தள்ளாத. இந்த மாற்றம் ஒரு ப்ராசஸ். அதுக்கு நேரம் தேவை. அமைதியாக இருக்க கற்றுக்கோ. தினமும் கொஞ்ச நேரம் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காரு. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு. உனக்கு தேவையான பதில் வெளியில் இல்லை, உன் உள்ளே தான் இருக்குது. உன்னை மற்றவங்களோட ஒப்பிடாத. யாராவது முன்னேறாங்கன்னு பார்த்து நீ உன்னை குறைவாக நினைக்காத. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது சாமி. உன் நேரம் வந்து கொண்டு இருக்கு. உன்னை நீ ஏன் நம்ப ஆரம்பி. இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டாலும் நீ உன்னை நம்பணும். என்னால் முடியும்னு உன் மனசில் சொல்லிக்கோ. விட்டு கொடுக்க கற்றுக்கோ. உன்னை காயப்படுத்திய விஷயங்கள், உன்னை மதிக்காத மனிதர்கள், உனக்கு தேவையில்லாத நினைவுகள் இதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் நீ முன்னேற முடியாது சாமி. நான் சொல்கிறத நினைவில் வச்சுக்கோ. நீ ஓடணும்னு அவசியம் இல்லை. நீ நின்னாலும் பரவாயில்லை. ஆனால் திரும்பி போகக்கூடாது. நீ சரியான பாதையில் தான் இருக்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நம்பிக்கை, அதுவே போதும் சாமி. இப்போ வர நீ கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை நினைக்காத. இது உனக்காக வந்த ஒரு அறிவுறுத்தல். இந்த பதிவை நீ பார்த்தது கூட சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கு சாமி. நீ இப்போ சந்திக்கிற குழப்பம், நீ அனுபவிக்கிற வலி, நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த உணர்வு, இதெல்லாம் வீணாக போகாது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுவ, இதுக்காக தான் நான் அந்த எல்லாத்தையும் சந்தித்தேன்னு. அந்த நாள் வந்ததும் இன்றைக்கி உனக்கு இருந்த குழப்பம் உனக்கு ஒரு பொறுமையாக மாறும். நீ இப்போ உன்னை சந்தேகப்படுற, ஆனால் சீக்கிரம் உன் வாழ்க்கை உன்னை நிரூபிக்கும். நான் உனக்கு ஒரு இறுதி வார்த்தை சொல்கிறேன். நீ இழந்தது எதுவுமே இல்லை. நீ பெறப்போகிறதுக்கு முன்னாடி இடம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கு சாமி. அதனால தான் இந்த மாற்றம், அதனால தான் இந்த தனிமை, அதனால தான் இந்த உணர்வு. எல்லாமே உன்னை உன் உண்மையான வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. நினைவில் வச்சுக்கோ. இது ஒரு முடிவு இல்லை, இதுதான் ஒரு புதிய ஆரம்பம். உன் வாழ்க்கை இப்போ குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அது சீக்கிரம் உன் கனவுகளை விட அழகான பாதைக்கு மாறப்போகுது சாமி.